Hi friends, I am Mohan from Kishop Academy. So, sorry, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 5 கொஸ்டின் கொடுக்க முடியல. சில பல கமிட்மெண்ட் வேலைகள் இருந்தனால அதை நான் கொடுக்காம விட்டுட்டேன். சரிங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து நான் 2ஆக கொடுத்துறேன். சரிங்களா? அடுத்தடுத்து பார்ட் 3, பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 2025 நடந்த தேர்வில் எடுக்கப்பட்டது. குரூப் 2 மெயின்ஸ் இருக்கு இல்லையா? மெயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதை தான் எடுத்திருக்கோம். சரியா? இது கேள்வி எங்கேருந்து எடுத்திருக்காங்க, புத்தகத்தில் எங்கே இருக்கு, என்ன மாற்றி கொடுத்துருக்காங்க, சில பதில் தெரியாத கேள்விகளுக்கு எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத வரைக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கேள்வி, பின்வருவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மதராஸ் பூர்வீக சங்கம் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட ஆரம்பகால சங்கம். டி. முத்துசாமி இந்திய நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். வி. எஸ். சீனிவாசனார் ஒரு தீவிரவாதி, பிபின் சந்திரபால் ஒரு மிதவாதி. சரிங்களா? சரியான கூற்று ஆப்ஷன் 1 2 சரி, 3 4 சரி, 3 சரி, 4 சரி. சரியா? இதே ஆங்கிலத்திலையும் சொல்லிடுவோம் ஒரு தடவை. சரியா? Choose the correct statements from the following. The Madras Native Association was the earliest organization established in South India. T. Muthuswamy was the first Indian judge of Madras High Court. V. S. Srinivasan was the extremist. Pipin Chandrapal was moderate. சரியா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், சென்னை வாசிகள் சங்கம் அப்படிதானே படிச்சிருக்கோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மதராஸ் பூர்வீக சங்கம். சார் இந்த மாதிரி உடனே நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா உடனே இங்க போகணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம், சென்னை வாழ் மக்கள் சங்கம், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகன்னு கொடுத்துட்டாங்க. நேட்டிவ்க்கு பூர்வீக சங்கம்னு கொடுத்துட்டாங்க. நாம சென்னைன்னு போடுவோம், அவங்க பல இதுலயே மதராஸ் வாசிகள் சங்கம் அப்படிங்கிறத இங்க மதராஸ்னே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு தமிழில் எப்பெல்லாம் டவுட் வருதோ அப்போல்லாம் ஆங்கிலத்தில் கேள்வி ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அது இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தமிழில் படிக்கும்போது சில விஷயங்களை இங்கிலீஷ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இவங்க எப்போனா 1852 தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். சரியா? சென்னை மகாஜன சபை 84, காங்கிரஸ் 85. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது கரெக்ட். சரியா? ரெண்டாவது முத்துசாமி, இவர் வந்து பாத்தீங்கன்னா 1877 நேற்று லைவ்ல கூட கேட்டிருப்பேன். ஸோ 1877 மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய நீதிபதி. இவரை நிறைய பத்திரிகைகள் விமர்சனம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ இது ரெண்டும் கரெக்ட். சார் அப்ப இது பிபின் சந்திரபால் ஒரு தீவிரவாதி, லால் பால் லால் நம்மளுக்கு தெரியும், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர் திலகர், பிபின் சந்திரபால் 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளின் தலைவர். ஸோ இவரை மிதவாதின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு கூற்று. ஸோ 4 தப்பு. அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. சரியா? சார் 3 மட்டும், 1 2 2 சரின்னா அதை போட்டு போயிடலாம். ஸோ 3வது வந்து பாத்தீங்கன்னா வி. எஸ். சீனிவாசர் ஒரு தீவிரவாதின்னு இருக்கு, அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? இதெல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா எல்லாம் ஒரே புத்தகத்துல இருந்து எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, இது எடுத்தோம் இல்லையா, விடுதலை போராட்டம். சரியா? அதுல சமூக மாற்றம், சமூக மாற்றமா விடுதலை போராட்டமா, விடுதலை போராட்டம் நினைக்கிறேன், அதுல இருக்கும். இங்க பாருங்க, டி. எஸ். முத்துசாமி உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்படுகிறார். இதைதான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது ரைட்டு. சரி, அடுத்து சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்க. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மதராஸ் பூர்வீக சங்கம்னு கொடுத்துட்டாங்க. 2 1 தான். அதான் நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கணும்னு சொன்னது. இங்க பாருங்க, எம்என்ஏ கொடுத்துட்டாங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, தொடங்கப்பெற்ற காலத்தால் முற்பட்ட அமைப்பான இவ்வமைப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஆரம்பகால சங்கம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் ரைட்டு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, வி. எஸ். சீனிவாசர் ஒரு தீவிரவாதி. இது நமக்கு தெரியும், இவர் ஒரு தீவிரவாதி, மிதவாதி இல்ல, தீவிரவாதின்னு தெரியும். வி. எஸ். சீனிவாசர் தீவிரவாதியா மிதவாதியா இங்க எங்கேயாவது கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ்நாட்டின் தொடக்க கால முக்கிய மிதவாத தேசியவாதிகள். இதுல யார் யார் இருக்கிறா, சீனிவாச சாஸ்திரி, சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கட்ராமன், ஜி. எஸ். நடேசன், டி. எம். மாதவராஜ், எஸ். சுப்பிரமணியனார். இல்ல வி. எஸ். சீனிவாச சாஸ்திரின்னு கொடுத்துருக்கிறதா இங்க வி. எஸ். சீனிவாசனார். ஸோ இவர் தீவிரவாதிங்கிறது தப்பு. எல்லாம் ஒரே புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இப்படிதான் கேள்வி வரும்.
எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். சரியா? சோ அடுத்த கேள்வி. இதுல நம்ம படிக்காத சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கேள்வி எப்படி அணுகிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பின்வரும் குப்தர் கால கல்வெட்டுகளை பொறுத்துக. கல்வெட்டு: அலகாபாத் தூண், இரும்பு தூண், ஏரன் ஸ்டோன், பித்தாரி தூண். சரியா? அப்படியே இங்கிலீஷ்ல பார்த்துடலாம். மேட்ச் த ஃபாலோயிங் குப்தா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அலகாபாத் பில்லர், அயன் பில்லர், ஏன் ஸ்டோன், பிதாரி பில்லர். சரியா? இல்ல ஏரன் ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு வராது, ஏரன் வரும். ஈரன் வரும் புக்ல. ஈரன் தூண் வரும். ஈரன் தூணு, ஈரன் கல்வெட்டுன்னு வரும். இது எப்படி கொடுத்துருக்காங்க? ஏரன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் மேட்ச் பண்ணி படிச்சாதான் உங்களால இது போட முடியும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். அலகாபாத் தூண் யாரோட மெய்கீர்த்தி? சமுத்திரகுப்தரோட மெய்கீர்த்தி. இது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். சரியா? சோ 1க்கு 3 எங்க இருக்கு? 1 இருக்குது. அவ்வளவுதான், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? மத்ததையும் பார்த்துருவோம். இரும்பு தூண், மெக்ராலி இரும்பு தூண், சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர். சோ 2க்கு 1. ஏரன் ஸ்டோன், இதுதான் பிரச்சனை. பித்தாரி தூண், ஸ்கந்தகுப்தர், இது தெரியும், ஸ்கந்தகுப்தர். சார் ஏரன் ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா விக்ரமாதித்யா அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தரோட சிறப்பு பெயர் தான் விக்ரமாதித்யா. இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க, என்ன தப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, 6வது சோசியல் புக்ல எடுத்த உடனே வரும் சமுத்திரகுப்தரின் அலகாபாத் கல்வெட்டு வந்துருச்சா. அடுத்து ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு. இந்த ரெண்டும் இங்கேயே வந்துருச்சு, பிதாரி தூண், ஸ்கந்தகுப்தர். சரியா? நம்மளுக்கு பெண்டிங் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரும்பு தூண், மெக்ராலி இரும்பு தூண், 2ஆம் சந்திரகுப்தர். சரியா? 6வதுல வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த அலகாபாத் இருக்கா, இங்க பாருங்க 2ஆம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் விக்ரமாதித்யர்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரியில 11th கொடுத்திருப்பாங்க இல்லையா, 11th வந்து பாத்தீங்கன்னா இது இந்த டேட், இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும், அதனால தான் நான் இதை எடுத்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா மெக்ராலி இரும்புத்தூண் 1ஆம் சந்திரகுப்தரின் சாதனைகள்னு கொடுத்திருப்பாங்க. இது தப்பு, இது தவறு. ஏன் அப்படின்னா, இந்த குதுப் மினாருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இரும்பு தூண் இருக்குல்ல, மெக்ராலி இரும்பு தூண், இது யாரோட காலத்துன்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், 1ஆம் சந்திரகுப்தர்ல. சரியா? 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துங்க. பாருங்க, இன்று தில்லி குதுப் மினார் வளாகத்தில் காணப்படும் மெக்ராலி இரும்பு தூண் சான்றாக காட்டப்படுகிறது. இது 2ஆம் சந்திரகுப்தருடன் அடையாளம் காணப்படுகிறது. சோ இது 2ஆம் சந்திரகுப்தர். ஆனா மேல வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தர்னு கொடுத்துட்டாங்க. ஆனா அது ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான். இது வந்து 1ஆம்னு கொடுத்தது தவறு. புக்லயும் இந்த மாதிரி தவறுகள் வரும். சோ இது நம்மளுக்கு 2ஆம் சந்திரகுப்தர்னு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. சோ இந்த ஏரன் ஸ்டோன் எங்க இருந்து எடுத்திருக்காங்க, அதையே விக்ரமாதித்யா கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த கேள்வியில தவறு. சரியா? ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, புத்தகுப்தரின் ஏரான் தூண் கல்வெட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஏரான் தூண் 165 புத்தகுப்தர்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, விக்ரமாதித்யர்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இது ஒண்ணுதான் தவறு, மொத்த 3ம் சரியா பொருந்தது. அப்படிங்கிறப்ப நம்ம எது பொருந்ததோ அதை போட்டு போயிடும். பாரு, 6வது நாங்க குப்தர்கள் எடுக்கிறோம் அப்படின்னா 6வது 9வது 6வதுலயும் 11வது தான் சேர்ந்த மாதிரி எடுக்கிறது. காரணம் இதுதான், சில இதுல மிஸ் பண்ணது சில இதுல கொடுத்திருப்பாங்க. சரியா? சோ இந்த கேள்வி எவ்வளவு, இதுவும் பாருங்க 2025 குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சோ அடுத்த கேள்வி, தூய தமிழ் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? தூய தமிழ் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? தேவநேய பாவனர், மனோன்மணியம் சுந்தரனார், மறைமலை அடிகள், சூரிய நாராயண சாஸ்திரி. சரியா? அதையே இங்கிலீஷ்லயும் பார்த்துருவோம். பியூர் தமிழ் மூவ்மெண்ட் வாஸ் லான்ச்டு பை ஹூம்? தேவநேய பாவனர், மனோன்மணியம் சுந்தரம், மறைமலை அடிகள், சூரிய நாராயண சாஸ்திரி.
சரியா? யாரு இது? யாருன்னா மறைமலை அடிகள், தூய்மைவாதத்தின் தந்தை. இது எங்க கொடுத்தாங்க? இதுவும் 10th புக் தான். மறைமலை அடிகள் தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் என்றும். தூய தமிழ் இயக்கம், இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்கான்? தூய தமிழ் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? இங்க என்ன வந்திருக்கு? உருவாக்கியவர்னு கொடுத்துட்டான். சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கா? தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஒன்று இருப்பாங்க, அந்த பாடத்துல இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு. இப்போ 10th இதெல்லாம் எவ்வளோ முக்கியம். 10th 11th 6th எதையுமே விட்டுறாதீங்க. சரியா? ஸோ அடுத்த கேள்வி அரசியலமைப்பு. இதுவும் 2025 நடந்துல ஒரு தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் எத்தனாவது பிரிவு தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலிலும் குழந்தைகள் வேலைக்கு அமர்த்தப்படுவதை தடை செய்கிறது? சரியா? இது என்னது? இங்கிலீஷ்ல பார்த்துறோம். The article of the Indian Constitution prohibits the employment of children in factories, mines or any other hazardous occupation. சரியா? ஆர்டிகல் 21A, 24, 17, 39. என்னது? ஈஸியா தெரியும். 24 இங்க பாருங்க. தொழிற்சாலைகள், ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, பிரிவு 24. சரியா? இப்ப பிரிவு 21A கட்டாய கல்வி, 17 தீண்டாமை ஒழிப்பு, ஆர்டிகல் 39 என்ன? ஆர்டிகல் 39 எதுக்குள்ள வரும் அப்படின்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்குள்ள வரும். சரியா? அது 30 அது பார்த்துருக்கோம்ல, 51 வரைக்கும் வரும். சரியா? அதுல இது வந்து பாத்தீங்கன்னா 39 நிறைய விஷயங்கள் சொல்லும். அதுல ரொம்ப முக்கியமானது ஆண் பெண் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். சரியா? அதே மாதிரி இதுல நிறைய இருக்கு. 39ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. 39 ஏன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் சமமான போதுமான வாழ்வாதாரத்துக்கு உரிமை உண்டு. 2 பேருக்கும் சமமான வாழ்வாதாரத்துக்கு உரிமை. 39B எல்லா வளங்களின் உரிமையும் கட்டுப்பாடும் சிறப்பாக பகிர்ந்தளிக்க வேண்டும். எல்லாத்துக்கும் எல்லாம் பொது அப்படிங்கிறது 39B. 39C பொருளாதார அமைப்பின் செயல்பாடு, செல்வம் மற்றும் உற்பத்தி வழிமுறைகள் போதுவான தீங்கு விளைவிக்கும் வகையில் குவிவதற்கு வழிவகுக்காது. சரியா? உற்பத்தி யாருக்கும் தீங்கு விளைவிக்காத மாதிரி பண்ணணும். அடுத்து 39D இதுதான் சம வேலைக்கு சம ஊதியம். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 39E இது வந்து ஆண்கள் பெண்கள் உடல் நலம் மற்றும் வயது, வலிமை, இளம் வயது குழந்தைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படவில்லை என்றும் குடிமக்கள் தங்களது வயது வலிமைக்கு பொருந்தாத தொழில்களில் ஈடுபட பொருளாதார தேவையால் கட்டுப்படுத்தப்படவில்லை. அதாவது தேவையில்லாம ஒரு சின்னவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக வேலை கொடுத்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது இ. இதுல 39F வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. அது என்னன்னா ஒரு குழந்தை ஆரோக்கியமான முறையிலும் சுதந்திரமாகவும் கண்ணியமான வாழ்க்கை வாழ எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்படணும். உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் சமம் தான். இந்திய குழந்தைகளும் அப்படிதான். அவங்களுக்கு ஆரோக்கியமான கண்ணியமான சுதந்திரமான குழந்தை பருவமும் இளமையும் கிடைக்கிறதுக்கு நாம ஹெல்ப் பண்ணும். ஒழுக்கம் மற்றும் அவங்களோட பொருள் சுரன்றதை கைவிடப்பட வேண்டும். 39F. சரியா? இது எல்லாமே சொல்லியிருக்கேன். முடிஞ்சா அப்படியே ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணி வச்சு. சரியா? இதுவும் 2025 நடந்த ஒரு தேர்வுல கேட்கப்பட்டது. சரியா? அடுத்து பெண்களுக்கான பள்ளியை ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நிறுவிய இடம் பம்பாய், சூரத், லாகூர், கல்கத்தா. ஆக்சுவலா இது எங்கேயுமே இல்லைங்க. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஆனா இதை நம்ம போட முடியும். எப்படி போட முடியும் அப்படின்னா அதுக்கு சொல்றேன். இவர் பாருங்க, வங்காளத்தை சேர்ந்த மற்றும் ஒரு முதன்மையான சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் என்ன பண்ணாரு? இந்த இளம் வயதிலேயே விதவைகளான குழந்தைகளுக்காக தன்னோட வாழ்நாளையே அர்ப்பணித்தவர்.
அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, மறுமணத்தை தடை செய்வது குற்றம், அவங்களுக்கு மறுமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பாரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொல்லியிருப்பாங்க. பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர், பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்தார். கேள்வி என்ன, பெண்களுக்கான பள்ளி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நிறுவிடம். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர், வங்காளம். ஸோ வங்காளத்தில் என்ன இருக்கு, கல்கத்தா. ஸோ இதுதான் ஆப்ஷன். புரியுதா? இந்த மாதிரி கேள்வியை நம்ம இந்த மாதிரி தான் அணுகணும். பெண்களுக்கான பள்ளியை ஈஸ்வர சந்திரசாகர் வித்யாசாகர் நிறுவிய இடம்னு எதுவும் கொடுக்கல, ஆனா நிறுவதுக்கு உதவி பண்ணிருக்காரு, நிறுவிருக்காருன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் வங்காளத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால எங்க நிறுவிருப்பார், பெரும்பாலும் இந்த வங்காளத்துக்குள்ளதான், கல்கத்தாவில் அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 முக்கியமான கேள்வி எடுத்துட்டு வந்திருப்பேன். எல்லாமே ரொம்ப முக்கியம். எப்படி படிக்கணும், கேள்வி எப்படி வரும், எப்படி அணுகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும். சில பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, சார் எனக்கு கொஸ்டின் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியல, ஏன்னா இது நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரோட அந்த கவர்மெண்ட் அனுப்புகிற கொஸ்டின் பேப்பர்லேருந்து கட் பண்ணி அப்படியே எடுத்து வைக்கிறதுங்கம்மா, அது இவ்வளோதான். சிலது இந்த மாதிரி இதாக வரும், சிலது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வரும். சரியா? ஏன்னா கொஸ்டின் நம்மளுக்கு வரதே அப்படி தான் வருது. ஸோ அதனால் இந்த இதில் நாம் போல்டெல்லாம் பண்ணால் நல்லா இருக்காது, தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க. சரியா? நான் அடுத்த தடவை இதை மாற்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.